அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஹெல்தி ஹோம் சமையலில் பைத்தம்பருப்பு வச்சு எப்படி கச்சோரி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு மாவு பிசைஞ்சிடுவோம். 2 டம்ளர் மைதா மாவு, ரவை 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஓமம், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக எண்ணெய், நம்ம எந்த டம்ளரால் எடுத்தோமோ அந்த டம்ளரில் 1/4 டம்ளர் கொஞ்சம் அதிகமாக. இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சிப்போம். நம்ம ரவை போட்டிருக்கனால கச்சோரி கிறிஸ்பியாக வரும். ஓமம் போட்டிருக்கனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும். மாவு ரெடி ஆகிட்டு அடுத்தது இதுக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ண மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பைத்தம்பருப்பு எந்த டம்ளரால் மாவு வளர்ந்தனோ அதே டம்ளரால் 1 டம்ளர் பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகாய் பவுடர். அது இல்லாமல் நம்ம அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கொத்தமல்லி, சின்ன ஸ்பூன் அளவுக்குனால 3 ஸ்பூன் போடுறேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஓமம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு. இதை போட்டு முதல்ல நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, குறைன்னே நம்ம பவுடர் பண்ணிப்போம். மசாலா பொருட்கள்லாம் அரைச்சாச்சு குறைன்னு இந்த மாதிரி. அடுத்தது அதே ஜாரில் நம்ம ஊற வச்ச பைத்தம்பருப்பு போட்டு ஒரு சுற்றிக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கணும் அவசியம் இல்லை, குறைன்னு அரைச்சாலே போதும். பைத்தம்பருப்பு குறைன்னு அரைச்சாச்சு. அடுத்தது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே இதில் மசாலா சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்டு லேசாக வதக்கிப்போம். இப்போ இதோட அரைச்சி வச்ச பைத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இதோட மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதோட இப்போ உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிப்போம். நல்லா இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக இதோட கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், பொடி பொடியாக கட் பண்ணி. கச்சோரிக்கு உள்ள ஸ்டஃப் பண்ண மசாலா ரெடி ஆகிட்டு அடுத்தது நம்ம கச்சோரி ரெடி பண்ணிடலாம். இப்போ கச்சோரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன பால் எடுத்து நல்லா கையில் வச்சு
உருட்டிப்போம். உருட்டிட்டு இப்படி கிண்ண மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுப்போம். அப்புறம் அதில் இந்த பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணுவோம். நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஓரத்தில் எல்லாம் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து உள்ளங்கையை இப்படி வச்சு நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கனமாக உள்ளதெல்லாம் இப்படி கையால் லைட்டாக மெல்லிசாக தட்டி விட்டுடலாம். இப்போ எண்ணெயில் போட்டு இதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சு சிம்மில் அடுப்பை வச்சுக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம செஞ்சு வச்சதை இதில் போட்டு பொரிச்சுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு நம்ம பொரிச்சுப்போம். கச்சோரியெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்கு. இன்னும் நல்லா கலராக வந்தாலும் நம்ம எடுத்துடலாம். இதை இப்போ நல்லா கலர் வந்துட்டு நம்ம இப்போ கச்சோரியை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. கச்சோரி எடுத்து நடுவில் அப்படி உடச்சிட்டு அது மேலே சாஸோ இல்லை புதினா கொத்தமல்லி சட்னியோ நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். நீங்களும் இந்த பைத்தம்பருப்பு கச்சோரியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.